ரொம்பலாம் கவலைப்பட்டுட்ருக்க வேண்டாங்க. பிகாஸ் என்ன இப்போது லைவாக நம்ம லைஃப்பில் என்னையும் சேர்த்திக்கிறேன், உங்கள் லைஃப்லேயும் சரி என் லைஃப்லேயும் சரி என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அது எல்லாத்துக்கும் நம்ம தான் பொறுப்பு. ஆமாம், நம்ம தான் காரணம். அதை ஃபஸ்ட்டு நம்ம ஒத்துக்கணும், நம்ம ஏற்றுக்கணும். பிகாஸ் அது என்ன நம்ம தான் பொறுப்புங்கிறீங்க, இது என்ன நானாக பண்ணேன் அப்படின்னா, இந்த யூனிவர்ஸில் வந்து ஒரு ஒரு செகண்ட் நீங்கள் அந்த தாட்டை வந்து போட்டிருப்பீங்க. இந்த யூனிவர்ஸ் வந்து மேபி இப்படி வைஸ் வர்ஸாகவும் யோசிச்சுக்கலாம். ஒரு இன்ட்யூஷன் அவங்களுக்கு காமிச்சிருக்கும், இல்லை ஒரு ஆசையை தூண்டியிருக்கும், இல்லை ஒரு வார்னிங் கொடுக்கும். அப்போ அந்த தாட் வரும், விச் மீன்ஸ் அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதை வந்து நம்ம எய்தர் வே, போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு வழியிலையும் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் பாசிட்டிவாக சொல்லிடுறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இப்படி ஜில்லுன்னு இவ்வளோ பேர் பார்க்க இப்படி நான் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா, நான் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணேன். நான் நிறைய யூடியூபர்ஸோட ஸ்பீச்சை வந்து ரொம்ப ரசித்து கேட்பேன். அவங்களாம் யார், அந்த விலாகர்ஸ்லாம் யாருன்னெலாம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் கமெண்ட்டில் என்ன கொஷின் கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன். அப்போ Q&A எங்கே போச்சு அப்படின்னீங்கன்னா கோச்சிக்காதீங்க, அதுக்கு டைம் எடுத்து பண்ணணும். வேறு ஒரு பிளான் வச்சுருக்கேன், அதனால தான் நான் டைம் எடுக்கிறேன்னா அது ரொம்ப நல்லதாக வரும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரின்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க. ஸோ எனிவே, அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். எஸ், ஜெயந்தி வாசு. இந்த பேர் சொல்லும் போதே எனக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து மாறுதுங்க. ஷார்ட்டாக சொல்லிடுறேன், கோச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குட் நியூஸ். ஸோ ஜெயந்தி வாசு ட்ரேடர்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மெயின்லி ஃபார் தி விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ். உங்களால் தான் நான் வளர்ந்தேன், இப்போது அதை திருப்பி கொடுக்குற டைம் வந்துருச்சு. ஸோ ப்ராப்பராக லீகலைஸ்டாக நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ த கம்பெனி நேம் வில் பி ஜெயந்தி வாசு ட்ரேடர்ஸ். வாசு வந்து எங்கள் அப்பாவோட பேருங்க. ஆக்சுவலி பாஸ்போர்ட் எடுக்கும் போது தான் நான் ஃபஸ்ட் வந்து ஜெயந்தி வாசு அப்படின்னு சொல்கிறேன், என் வாயால் இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து சொல்கிறேன். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஜெயந்தி வாசு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. எங்கெங்கிருந்தோ கால் வரும், கத்தார், ஸ்வீடன், ஆஸ்திரேலியா, UK, USA. மேம் ஜெயந்தி வாசுவா பேசுகிறீங்க, பாப்பா ஜெயந்தி வாசுவா பேசுகிறீங்க, ஜெயந்தி வாசு மேம். இது கேட்கும்போது ஐ ரிமெம்பர் த மேனிஃபெஸ்டேஷன். நான் இந்த யூனிவர்ஸ்கிட்ட போட்ட விதை வந்து எனக்கு இன்றைக்கி பெரிய தோட்டம் ஆயிடுச்சு. அண்ட் வாசு, எங்கள் அப்பா பற்றி சொல்லணும். இந்த கான்டென்ட்க்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லைங்க, ஆனால் என்னால் தானே இந்த கான்டென்ட், எனக்கும் அவருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு இல்லையா. அவரோட பொண்ணு நான் வந்து நல்லா இருக்கணும், என்றைக்குமே நல்லா இருக்கணும். இந்த செகண்ட் கூட, இப்போ கூட நம்ம பொண்ணு பத்திரமா போயிருப்பாளா, மெயினாக என்னோடய ஃபுட்டுங்க. என்ன சாமி சாப்பிட்ட, இதை தான் எப்போவுமே கேட்பார். ஹெல்த்தியாக சாப்பிடு, சாப்பிடாமலாம் இருந்துடாத. அவர் கொடுத்த எஜுகேஷன் தானே எல்லாமே. இன்றைக்கி வந்து நான் நல்லா இருக்கேன், என் பையனும் நல்லா இருக்கான் அப்படின்னா எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த எஜுகேஷன், எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த நல்ல ஃபுட், கிளாத், நல்ல இது எல்லாத்தையும் தாண்டி எங்கள் அப்பா எனக்கு செஞ்சதுலேயும் ஒரு பெரிய ப்ளஸ் வந்து சூப்பரான ஸ்கூல் அண்ட் காலேஜில் என்னை படிக்க வச்சது. அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து எங்கள் அப்பா கொடுத்தது. அண்ட் எங்கள் அம்மா, என்னோடய வெரி ஓன் பயாலஜிக்கல் மதர் ஹசீனா பேகம் எங்கள் அம்மாவோட பேர். ஆமாம், எங்கள் அம்மா வந்து ஒரு இஸ்லாமிக் பெண்மணி, பத்தான்ஸ். அண்ட் எங்கள் அண்ணா சரவணன், எங்கள் அண்ணா பேர். ஐயோ, நான் அழுகவே கூடாதுன்னு. ஷமீர் முகமது, இன்றைக்கி அவரும் எங்கள் அம்மாவோட சைட்லேயே இஸ்லாமுக்கே மாறி போய் இன்றைக்கி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரொம்ப நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார். நிறைய பேருக்கு வந்து ஒரு கைடாக இருக்கார். இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ரோல். இன்றைக்கி அந்த ஜெயந்தி வாசுங்கிற நேம் வந்து இதாக இருக்கு. இவங்க எல்லாம் ஒரு பெரிய ரோல். மேபி நான் ஒரு பைத்தியம். ஸோ அவங்க கூட எல்லாம் கோச்சிட்டு ரொம்ப நாள் பேசாமல் இருந்தேன். எங்கள் அண்ணா கூட பேசுவேன், எங்கள் அப்பா கூட பேசுகிறத கம்மி பண்ணுற அளவுக்கு நான் மென்டலாக இருந்தேன். பட் அதுக்கெல்லாம் மேபி அதனால தான் நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் அனுபவிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எனிவே, இப்போ நம்ம வந்து கான்டென்ட்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நான் யூனிவர்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் அவங்க எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணணும். கொஞ்சம் லென்த்தியாக பேசுவேன், நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? அது எல்லாமே நான் சொல்லணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள். ஏதாவது புரியலன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து நான் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தான்.
ஏம்மா 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நீ இன்னும் லொடன்னு கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. சொல்கிறேன். இங்கே லோக்கலில் போக வர நான் ஒரு மேக்கப் போகிறேன், ஒரு ஷூட்டுக்கு போகிறேன், எங்கே போகிறேன்னாலும் நான் வந்து ஆட்டோ புக் பண்ணிப்பேன். நான் கேபை விட ஆட்டோ ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேங்க. அப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஆட்டோ ஒரு குரூப் மாதிரி இருக்காங்க. அவங்க வந்துட்டு நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோமோ அங்கே இருக்க ஆட்டோ டிரைவர் நம்மளுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஜென்ரலாக இங்கே பக்கத்தில் ஒரு பாய் தான் வருவார், எப்போவுமே ரொட்டீனாக வருவார். இப்போது ஒரு 2 days முன்னாடி ரொம்ப பக்கத்தில் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், மழைங்கிறனால 2 வீலரில் போக முடியாது, ஆட்டோவில் தான் போகணுன்னு நான் அந்த குரூப்பில் வந்து கேட்குறேன். பாருங்கள், சைலண்ட்டில் போடாமல் பேசிகிட்ருக்கேன். அப்போ வந்து அந்த குரூப்பில் வந்து கேட்குறேன், அந்த பாய் இறந்துட்டாருமா அப்படின்னு சொன்னாங்க. இவங்க இந்த விஷயத்தை எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் அதே பாய் வந்து என்னை வந்து கொண்டு போய், நான் இங்கேருந்து சென்னை போகும்போது என்னை ட்ராப் பண்ணுறாரு. ரெகுலராக நிறைய டைம் நான் அவரோட ஆட்டோவில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்னோடய லைஃப் மொத்தம் அவருக்கு தெரியும். நான் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு ரொம்ப நினைக்கிறவர் அவர். அப்போ வந்து இங்கே நிற்காதம்மா, அங்கே போய் நில்லு, ஏன்னா நீ தனியாக நிற்கிற, ரெஸ்ட் ரூம் போயிட்டியா, வாட்டர் பாட்டில் வாங்கிட்டியா, இதெல்லாம் கேட்டு என்னை இறக்கி விடுறாரு. இறந்துட்டார். இவ்வளோதான் லைஃப். நான் எமோஷன் ஆகிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருந்தேன்னா நான் சொல்ல வந்ததெல்லாம் நான் பேசாமல் வளர ஆரம்பிச்சிருவேன். இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இந்த வீடியோ கேளுங்க. இந்த ஒரு செகண்டில் முடிஞ்சிடும் லைஃப். ஒரு செகண்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம ஃபார்ம் ஆகிறோம், நம்மளுக்கு உயிர் வருது. அதே மாதிரி ஒரு செகண்டில் இந்த லைஃப் போயிடும். தயவு செஞ்சு இன்றைக்கி நீங்கள் உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். எத்தனை பேர் வந்து ஐசியூவில் இவங்க பிழைப்பாங்களா மாட்டாங்களா, அவங்க சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸு இவங்க பிழைப்பாங்களா மாட்டாங்களா, வெளியே வருவாங்களா, உயிரோட வெளியே வருவாங்களான்னு இருப்பாங்க. எத்தனை பேர் இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஏதாவது ஃபுட்டுக்கு சோர்ஸ் கிடைக்குமான்னு இருப்பாங்க. எத்தனை பேர் இப்போ மழை எங்கே போய் இன்றைக்கி நைட்டு ஒதுங்கி இருந்துக்கலான்னு எத்தனை பேர் இருப்பாங்க. நீங்கள் யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வரணுங்கிறக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். சாரி, நான் ரொம்ப டைம் எடுத்துட்டேன். என்ன யூனிவர்ஸுங்கிறீங்க, கடவுள் பக்தி அதிகமாக இருக்குல்ல, அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னா அதை பற்றி நான் யூனிவர்ஸ் என்ன பண்ணும், கடவுள் என்ன பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சூப்பராக ஒரு வீடியோ அடுத்து போடுறேன். இப்போ இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு மட்டும் நான் சொல்கிறேன். யூனிவர்ஸ் வந்து ஒரு ஜீம்பூம்பா பூதம் மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த அலாவுதீன் படம் பார்த்துருக்கீங்களா? இட்ஸ் அ மெஜிஷியன் ஆக்சுவலி. அது ஷியா அதெல்லாம் இல்லை, இது ஒரு பவர். அதை நீங்கள் எப்படி வேணால் இமேஜின் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பூதம். நான் அப்படி தான் இமேஜின் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துருங்க. நம்ப முடியலையா? உண்மை. நீங்கள் என்ன கேட்டாலும் அது கொடுத்துரும். அதுதான் அதுக்கிட்ட இருக்க ஒரு பிரச்சனையே. ஷேப்லெஸ், அதனால தான் அதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த யூனிவர்ஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியாது. அதனால் உடனே நீங்கள் கேட்டது நடக்க ஆரம்பிச்சிடும். சிலது தான் உங்களுக்கு தெரியும், சிலது தான் நீங்கள் தொடுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க, பார்ப்பீங்க, சாப்பிடுவீங்க, அனுபவிப்பீங்க. யூனிவர்ஸ் ரொம்ப பெருசு. நீங்கள் போடுற சீட்ஸ் எல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கும், முளைச்சி அது வேறு மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கும். அந்த சீக்ரெட் உங்களுக்கு ஒரு நாள் தெரிய வரும். நீங்கள் என்ன அஃபர்மேஷன், மேனிஃபெஸ்டேஷன் இந்த யூனிவர்ஸ்க்கு கொடுக்குறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ இதை எப்படி ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணுறதுன்னு நான் சில ட்ரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு பேசிக் ட்ரிக்ஸ் மட்டும் நான் சொல்லித்தரேன். பாசிட்டிவானதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இது அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டாக நெகட்டிவாக யோசிச்சிட்டாலும் அது நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். சேம் ஃபார்முலா தான். இப்போ பயங்கரமாக மழை வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணணும். ஓகே? அது வந்து யூனிவர்ஸ் எல்லாருக்கும் காமனாக கொடுக்குது. ஓகே? சிலர் டம்ளரில் பிடிப்பீங்க, சிலர் இப்படி கையில் பிடிப்பீங்க ஒழுகும், சிலர் கரண்டியில் பிடிப்பீங்க, சிலர் ஸ்பூனில் பிடிப்பீங்க, சிலர் ஒரு பெரிய பூலில் கலெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ இந்த ஓஷன், ரிவர்லாம் இமேஜின் பண்ணி பாருங்கள், அது எவ்வளோ கலெக்ட் பண்ணுது. இது என்ன ரொம்ப ரொம்ப இன்னும் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்கன்னா, இதுதான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, நானும் அதை பண்ணிகிட்ருக்கேன். யூனிவர்ஸ் ஹாவ் abundance force of positivity, wealth, prosperity, fame, பேர், புகழ், சொத்து, நல்ல விஷயங்கள், நல்லதை மட்டும் இப்போ பேசுவோம். நம்ம எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த யூனிவர்ஸில். ப்ரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், செலிப்ரிட்டிஸ், ரொம்ப ப்ரைடாக இருக்கவங்களெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். ரஜினிகாந்த் சார், ரஹ்மான் சார்,
உதயநிதி ஸ்டாலின் சார், நரேந்திர மோடி சார், இவங்கெல்லாம் நம்ம செலிப்ரிட்டிஸ், பாஷி அப்படின்னு நினச்சோன்னா இவங்கெல்லாம் வராங்கல்ல, இவங்கெல்லாம் இந்த யூனிவர்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ண சிலர். அண்ட் ஒய் நாட் நான் அடோர் பண்ண விமனை பற்றி பேசலைன்னா ரொம்ப தப்பாயிடும். ஜெயலலிதா மேம், ஐம் ஜஸ்ட் லிஸ்டிங் அவுட். பொலிட்டிக்ஸில் இருக்க மற்றவங்க எடுத்துக்கோங்க, செலிப்ஸாக இருக்க மற்றவங்கள எடுத்துக்கோங்க, சாவித்ரி அம்மாலேருந்து நயன்தாரா வரைக்கும் எல்லாரும் எடுத்துக்கோங்க. எல்லோரும் யூனிவர்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே யூனிவர்ஸை அவங்க எங்காவது மிஸ்லீட் பண்ணி சேனலைசேஷன் ப்ராப்பராக பண்ணலைன்னா அதுவே அவங்களுக்கு ஃப்ளாப்பாக இருக்கும். இட் இஸ் அப் டு யூ டு யூஸ் த யூனிவர்ஸ். நீங்கள் எப்படி அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு தான். அப்போ நம்மளாம் என்ன பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னா, ஏன் நம்மலாம் அங்கே போகல? இப்போ யூடியூப்பில் எடுத்துக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக மில்லியனை க்ராஸ் பண்ணவங்க இருப்பாங்க, என்னை மாதிரி ரொம்ப ட்ராக் ஆகிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க. நான் என்னையே ஒரு பேட் எக்ஸாம்பிளாக சொல்கிறேனே, தேவையில்லாத நெகட்டிவிட்டி. போன வீடியோவில் ஒருத்தங்க சூப்பராக ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 2 கமெண்ட்டு. உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, நீ அதையே ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்ட, அதையே ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. ஸ்லிப்பர் ஷாட் எனக்கு. இன்னொருத்தங்க அதை விட 4 ஸ்லிப்பரை ஒன்று அடித்த மாதிரி, தீஸ் டாபிக்ஸ் அண்ட் தீஸ் பர்சன்ஸ் ஆர் அன்வான்ட் இன் யுவர் லைஃப் அக்கா அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த டாப்பிக்கும் இந்த மாதிரி நபர்களும் உங்கள் லைஃப்பில் தேவையில்லாதவங்க. உண்மைதான். என் எனர்ஜி எங்கே போயிருக்கு? நான் எதை ஃபோக்கஸ் பண்ணாமல் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன்னா நெகட்டிவிட்டியை தான், நெகட்டிவ் வைப்ஸை தான். அப்போ நான் அதை தான் அட்ராக்ட் பண்ணுவேன். எங்கே எனர்ஜி போகுதோ அதை தான் அட்ராக்ட் பண்ணுவேன். நான் இம்மென்ஸாக ஒரு பெரிய லாஸை இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 15 months நான் பண்ணிட்டேன் என் லைஃப்பில். இட் வாஸ் அ பிக் லாஸ். அதை என்னால் ஈடு கட்டவே முடியாது, அதை அழிக்கவே முடியாது. ஆனால் இது ஒரு பயங்கரமான ஒரு லெசன் எனக்கு. அதை நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன். ப்ளீஸ் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணி உங்களை எவ்வளோ பாசிட்டிவாக வச்சு யூனிவர்ஸ்கிட்டேருந்து எவ்வளோ நல்ல விஷயங்களை கலெக்ட் பண்ணிக்க முடியுமோ ப்ளீஸ் அதை பண்ணுங்கள். தேவையில்லாமல் தயவு செஞ்சு தேவையில்லாத அந்த வேர்டு கூட நான் சொல்ல விரும்பல, அதிலெல்லாம் உங்களோடதை செலவு செஞ்சிடாதீங்க. இட் வில் வேஸ்ட் யுவர் இதுக்கு இன்னொரு சூப்பராக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா பட்டர் நான் ரொம்ப பிடிக்கும். நான் அதை ஆர்டர் பண்ணுறேன். நான் என்னையே சொல்கிறேன், ஆர்டர் பண்ணுறேன். அவங்க என்னோடய ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டு உள்ள ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வரக்குள்ளே நான் அடுத்த ரெஸ்டாரண்ட் போயிட்டேன்னா, ஒரு மூட் ஸ்விங்ஸில் என் மைண்டு ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா, நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன்னா, இல்லை அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரும்போது எனக்கு இது வேணாம் வேறு ஃபுட் அப்படின்னா, இதே தான் நம்ம எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு விஷயத்துக்கு இப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் போகணும், ஒரு எப்போவுமே நான் ஆல்ரெடி ஐ எம் குட் இனஃப். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் நல்ல ஒரு பிளேஸ்க்கு ரொம்ப வருஷம் முன்னாடியே வந்துட்டேன். பட் அப்படியே இருக்கக்கூடாது, இன்னும் அடுத்தடுத்த லெவல் போகணுங்கிறது என்னோடய அஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன். அதில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த தாட்ஸை யூனிவர்ஸ் கொடுத்துட்டு யூனிவர்ஸ் அதை செய்ய ஆரம்பிக்கும். எனக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும், கொடுத்துட்ருக்கு. ஆனால் அதெல்லாம் ரிசீவ் பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் தேவையில்லாததில் போடுறது. இப்போ ஒருத்தங்க எனக்கு தப்பே செய்கிறாங்கன்னு வைங்க, இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க தப்பே செய்கிறாங்கன்னு வைங்க, நீங்கள் அதுக்கு ரிவர்ஸ் ஆக்ஷன் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறத விட ஒரு பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. ஏன்னா அது உங்கள் வேலையில், இப்போ உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும், என் வேலையை நான் செய்யணும், கரெக்டாக? என் வேலையை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ யூனிவர்ஸோட வேலை அது தானே, அது பார்த்துட்ருக்கு, அதுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு தெரியாதெல்லாம் அதுக்கு தெரியும். நீங்கள் ஒரு 80% மொத்தமாக கலெக்ட் பண்ணியிருக்கீங்கிறதுங்க, அதுக்கு யூனிவர்ஸ்க்கு 100% தெரியும். ஸோ யூனிவர்ஸ், காட், வாட் எவர், அவங்க அந்த ஒர்க்கை ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. நீங்கள் அதில் தயவு செஞ்சு உங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் போட்ட அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நேச்சர் கொடுக்கும்போது அதை ரிசீவ் பண்ணுற இடத்துலையோ அந்த ஸ்தானத்துலேயோ நீங்கள் இருக்க மாட்டீங்க. இட் வில் கெட் கொலாப்ஸ்ட், டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எதுக்கு நீங்கள் அஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, எதை நீங்கள் ஆசைப்பட ஆரம்பிக்கிறீங்க, விச் ஒன் யூ ட்ரீம் ஆஃப்ங்கிறத கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அதில் யூ ஹாவ் டு புட் யுவர் எஃபர்ட்ஸ். அதை நீங்கள் நிறுத்துனீங்கனாலும் அது கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போது முக்கியமான சிலதை மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அகெயின் ஐ எம் டெல்லிங் Q&A நான் போஸ்ட் பண்ணுறேன். சில பேர் லென்த்தி வீடியோஸ் கேட்குறேன். இப்போ வந்தாச்சு, இப்போ கிளாஸ் மற்றதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே ஒரு 10-10:30க்குள்ளே என்ன கான்டென்ட் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி.
தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் யூ அண்ட் தி யூனிவர்ஸ். சாய்ராம். தேங்க்யூ.